Hi students, today we are going to see mathematics topic. In 8th standard, first chapter நம்ம பார்க்கலாம் இப்போ. First chapter rational numbers. Before going to see rational numbers, some basics numbers என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம சின்ன வயசுலேருந்து நிறைய நம்பர்ஸ் நம்ம படிச்சிருப்போம். சின்ன வயசுலேருந்து மேக்ஸ்னு வந்தாலே நம்பர்ஸ் இல்லாமல் மேக்ஸே கிடையாது. ஏன் நம்பர்ஸ் தான் பேக் போன் ஆஃப் த மேக்ஸ்ன்னு சொல்லலாம். எந்த விஷயம் எடுத்தாலும் மேத்தமெட்டிக்கில் நம்பர் ரெப்ரசென்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ நம்பர்ஸ் தான் பேக் போன் ஆஃப் த மேக்ஸ்ன்னு நான் சொன்னேன். இப்போ இந்த நம்பர்ஸில் நம்ம இவ்வளோ நாள் படிக்காதது இப்போ என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி நம்ம இப்போ நம்பர்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வி ஆல் நோ தேர் ஆர் சம் நம்பர்ஸ் நேச்சுரலாக நம்ம கவுண்ட் பண்ணக்கூடிய நம்பர்ஸை நேச்சுரல் நம்பர் நம்ம சொல்லுவோம். என்கிட்ட ஏதாவது ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நான் கவுண்ட் பண்ண முடிஞ்சால் அது நேச்சுரல் நம்பர் நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு ஐ ஹேவ் 5 books, ஐ ஹேவ் 50 chocolates, என்கிட்ட 2 பாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணக்கூடிய விஷயத்த நம்ம நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட் ஸ்டார்ட் ஃப்ரம் 1 and end to infinity. ஸோ 1லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் 1 2 3 4 5 6 7 8 சொல்லிட்டு இட் கோஸ் until infinity. ஓகே, இந்த நேச்சுரல் நம்பர் தான் இருக்கா அப்படின்னு சொன்னால் இந்த நேச்சுரல் நம்பரோட ஒரே ஒரு ஜீரோ நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா தட் இஸ் ஹோல் நம்பர். என்ன இந்த ஜீரோ மீன்ஸ் நத்திங். இப்போ என்கிட்ட எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம கேல்குலேட் பண்ணோம். அதாவது ஒரு பொருள் என்கிட்ட இருக்குது, எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு பதிலாக என்கிட்ட இல்லை அப்படிங்கிறத மேத்தமெட்டிக்கலாக ஹவு வி கேன் ரெப்ரசன்ட் யூஸிங் த ஜீரோ. என்கிட்ட 5 boxes இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ என்கிட்ட பாக்ஸ் இல்லை அப்படின்னா பாக்ஸ் இல்லைன்னு சொல்லாமல் ஐ ஹேவ் 0 boxes. த்ரூ மேத்தமெட்டிக்ஸ் நான் சொல்லணும் அப்படின்னா ஐ ஹேவ் 0 boxes அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த 0 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணி நேச்சுரல் நம்பரோட நம்ம கம்பைன் பண்ணோம்னா அந்த நம்பர்ஸை நம்ம ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நேச்சுரல் நம்பர் அண்ட் ஹோல் நம்பர். இப்போ நேச்சுரல் நம்பர் அண்ட் ஹோல் நம்பர் நம்ம பார்த்தோம். இதை தாண்டி வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொன்னால் எஸ், வி ஹேவ் சம் நெகட்டிவ் நம்பர்ஸ். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இடத்துல ஃப்ரண்ட்டில் போகிறேன் அப்படின்னா அதை பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கலாம், பேக் சைடில் போகிறேன் அப்படின்னா அதை நெகட்டிவாக எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் -2 -3 -5 இந்த மாதிரி நம்பர்லாம் வந்துச்சுன்னா அது நெகட்டிவ் நம்பர்ஸ். இந்த நெகட்டிவ் நம்பர்ஸ் 0 அண்ட் நேச்சுரல் நம்பர்ஸ் இது எல்லாம் கம்பைன் பண்ணால் இதை தான் நம்ம இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்டிஜர்ஸ் மீன்ஸ் பாசிட்டிவ் நம்பர்ஸ் நெகட்டிவ் நம்பர்ஸ் கம்பைன்ட் வித் 0. ஸோ மைனஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 0 and 1 2 3. ஸோ வி ஹாவ் ரைட் சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 போகும். லெஃப்ட் சைடு போனால் -1 -2 -3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். சென்டரில் வி ஹாவ் 0. ஸோ வி ஹாவ் நம்பர்ஸில் நேச்சுரல் நம்பர் பார்த்தாச்சு, ஹோல் நம்பர் பார்த்தாச்சு, இன்டிஜர்ஸ் பார்த்தாச்சு. இப்போ இதை தாண்டி வேறு ஏதாவது நம்பர்ஸ் இருக்கா அப்படின்னு சொன்னால் எஸ், வி ஹாவ் சம் ஃப்ராக்ஷன் வேல்யூஸ். இப்போ நம்பர்ஸில் பார்த்தேன், ஒரு நம்பருக்கு இன்னொரு நம்பருக்கும் இடையில ஏதாவது ஒரு நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வி ஹாவ் சம் வேல்யூஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 and 2 இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கா அப்படின்னா எஸ், வி ஹாவ் வேல்யூ 1 1/2. இதை மேத்தமெட்டிக்கலாக என்ன நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம், டெசிமல் ஃபார்மில் பண்ணால் 1.5, நம்பர்ஸ் பண்ணோன்னா 1 1/2 1 1/2 இப்படி நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கலாம். ஸோ வி ஹாவ் ஃப்ராக்ஷன் அண்ட் டெசிமல் ஃபார்ம் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ இந்த 4 நம்பர்ஸ் நம்ம பார்த்தோம். இப்போது இந்த 4 நம்பர்ஸை கம்பைன் பண்ணி ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ நம்மக்கிட்ட ஏற்கனவே நான் சொன்னேன் வி ஹாவ் நேச்சுரல் நம்பர்ஸ். இந்த நேச்சுரல் நம்பரோட நம்ம 0 ரெப்ரசன்ட் பண்ணால் தட் இஸ் ஹோல் நம்பர். அப்போது நேச்சுரல் நம்பரை நம்ம ஹோல் நம்பர்னு சொல்லலாம். ஏன்னா ஹோல் நம்பர்லேயும் 1 2 3 4 5 இருக்குது. பட் எல்லா ஹோல் நம்பரையும் நம்மளால் நேச்சுரல் நம்பர்னு சொல்ல முடியாது. ஏன்னா 0 அப்படிங்கிறது நேச்சுரல் நம்பரில் இல்லை, ஹோல் நம்பரில் இருக்குது. அப்போ 0 மட்டும் நம்ம விட்டுட்டு மற்ற நம்பர் எல்லாத்தையும் நேச்சுரல் நம்பர் சொன்னால் பட் நேச்சுரல் நம்பர் எல்லா நம்பரையும் நம்ம ஹோல் நம்பர்னு சொல்லலாம். இப்போ இந்த நேச்சுரல் நம்பர் 0 ஆட் பண்ணால் ஹோல் நம்பர் வந்துச்சு நான் சொன்னேன். இப்போ இந்த ஹோல் நம்பரோட நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணால் இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போது எவ்ரி நேச்சுரல் நம்பர் we can say it as integer. Every natural number we can say as integer, but every integer need not to be a natural number. எல்லா இன்டிஜரும் நேச்சுரல் நம்பர் சொல்ல முடியாது, ஏன்னா அதில் நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்குது. ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸ் எங்கே வருதோ அதை நம்ம நேச்சுரல் நம்பர்னு சொல்ல முடியாது. எங்கெல்லாம் 0 வருதோ அதை நம்ம நேச்சுரல் நம்பர்னு சொல்ல முடியாது. அதே போல் நேச்சுரல் நம்பரையும் ஹோல் நம்பரையும் நம்ம இன்டிஜர்னு சொல்லலாம். ஏன்னா இன்டிஜர்ஸில் நேச்சுரல் நம்பர்ஸும் இருக்குது, ஹோல் நம்பரும் இருக்குது. இதை தாண்டி தனியாக ஒரு பிரான்ச்சில் டெசிமல் அண்ட் ஃப்ராக்ஷன் இருக்குது. இதில் எதுவுமே கனெக்ஷன் இல்லாத ஒரு நம்பர்ஸ் இந்த டெசிமல் நம்பர்ஸ் இல்லை ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ். ஸோ இந்த எல்லா நம்பரையும் நம்ம கம்பைன் பண்ணால் வரக்கூடியது தான் ரேஷ்னல் நம்பர். அப்போ ரேஷ்னல் நம்பர் வாட் இட் மீன்ஸ்,
நீங்கள் எந்த நம்பர் பார்க்குறீங்களோ அது எல்லாமே ரேஷனல் நம்பர். எக்ஸாம்பிளுக்கு நேச்சுரல் நம்பர் நம்ம கவுண்ட் பண்ணக்கூடிய நம்பர் ஏதாவது எடுத்தால் கூட அது நேச்சுரல் நம்பர். 0 இஸ் ஆல்சோ ரேஷனல் நம்பர். 1/2 ஆல்சோ ரேஷனல் நம்பர் பிகாஸ் இட் இஸ் ஃப்ராக்ஷன். 3.2 இட் இஸ் ரேஷனல் நம்பர் பிகாஸ் இட் இஸ் இன் டெசிமல் ஃபார்ம். -5, -8, -5/8. ஸோ நம்ம பார்க்குற ஆல்மோஸ்ட் எல்லா நம்பருமே ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொன்னால், அப்போ ரேஷனல் நம்பருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஃபார்ம் இருக்கா? ரேஷனல் நம்பர்னு எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, வி ஹாவ் சர்டன்ஸ் ஒரு டேர்ம்ஸ் இருக்குது. ரேஷனல் நம்பர்னா இப்படி தான் இருக்கணும், சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அது என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் see about what is ரேஷனல் நம்பர். இப்போ ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அ நம்பர் we can write in the form of p/q. இந்த மாதிரி p/q அப்படின்ற ஃபார்மில் நம்ம எழுத முடிஞ்சால் அதை நம்ம ரேஷனல் நம்பர்னு சொல்ல முடியும். இந்த p/qல p என்னது q என்னது அப்படின்னா, p and q are integers. p and q are integers where q should not be 0. q 0வா இருக்கக்கூடாது. அப்படி 0வா இருந்தால் என்ன ஆகும்னா, p divided by 0 அப்படின்னா indeterminate வேல்யூ வரும். that is not a rational number. ஸோ ரெண்டு கண்டிஷன் தான். ஒரு கண்டிஷன் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, p/q ஃபார்மேட்டில் இருக்கணும், அந்த p and qவும் இன்டிஜர்ஸாக இருக்கணும். செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, q வந்து 0வாக இருக்கக்கூடாது. தட்ஸ் இட். இந்த ஃபார்மேட்டில் ஒரு நம்பர் இருந்தால் அதை நம்ம ரேஷனல் நம்பர்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் ஃபார் த ரேஷனல் நம்பர்ஸ் நம்ம பார்க்கலாம். 0 இஸ் த ரேஷனல் நம்பர். 0 ரேஷனல் நம்பரா? எஸ், ஆப்வியஸ்லி 0 என்று. இதை நம்ம p/qல எழுத முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0 கேன் பி ரெப்ரசன்ட் as 0/1. இப்போ நம்ம டிவைடட் பை இதை நம்ம நியூமரேட்டர் டினாமினேட்டர் நம்ம போட்டோம் அப்படின்னா 0 and 1 நமக்கு வேல்யூ வரும். இப்போ 0 இஸ் அ நியூமரேட்டர், 1 இஸ் அ டினாமினேட்டர். இப்போ இது p/q ஃபார்மேட்டில் இருக்கா அப்படின்னு கேட்டால் எஸ், இட் இஸ் இன் p/q ஃபார்மேட். இதில் p என்ன 0, q என்ன 1. நம்ம கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா? p-யும் q-யும் இன்டிஜர்ஸா? அண்ட் 0 and 1 இன்டிஜர்ஸ். 0 இன்டிஜர் தான், 1 இன்டிஜர் தான். ஃபைன். q need not be a 0. q should not be a 0. q 0 ஆச்சா? இல்லை. அப்போ இது வந்து ஒரு ரேஷனல் நம்பர். அகெயின் 1 ஆல்சோ we can represent as 1/1. அப்போ 1/1னா p and q. ஓகே, p is equal to 1, q is equal to 1. ரெண்டுமே இன்டிஜராக இருக்குது. 1 அது 0 இல்லை, p q வந்து 0 இல்லை. அகெயின் திஸ் ஆல்சோ அ ரேஷனல் நம்பர். அதே மாதிரி -3 நம்ம ரேஷனல் நம்பர் சொல்ல முடியுமா? எஸ், -3/1 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ -3 and 1 p and q. pq ரெண்டுமே வந்து இன்டிஜர் தான். -3யும் இன்டிஜர் தான், 1ம் இன்டிஜர் தான். இப்போ இதில் q தட் இஸ் டினாமினேட்டர் இஸ் நாட் 0 டிவைடட் பை 1 இருக்குது, அதனால் அது 0 இல்லை. ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை, திஸ் இஸ் அ ரேஷனல் நம்பர். அதே போல் 1/2 ஆல்சோ இன் த ஃபார்ம் ஆஃப் p/q. 1 is p, 2 is q. அப்போ p/q ஃபார்மேட்டில் இருக்குது அண்ட் q is not equal to 0, தட் இஸ் q is 2. அப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். அப்போ இதையும் நம்ம ரேஷனல் நம்பர் சொல்லலாம். -3/5 அதையும் நம்ம ரேஷனல் நம்பர் சொல்லலாம். ஏன்னா -3 and divided by 5. -3 இன்டிஜர், 5 இன்டிஜர், q 5 தான் இருக்குது, 0 இல்லை. அகெயின் இட் இஸ் அ ரேஷனல் நம்பர். இப்போ மெயின் பார்ட், ரேஷனல் நம்பர்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சுது. ரேஷனல் நம்பரை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்றது தெரிஞ்சுது. இப்போ இந்த ரேஷனல் நம்பருக்கு தேர் ஆர் சர்டன் ப்ராப்பர்ட்டிஸ். அந்த ப்ராப்பர்ட்டிஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு தெரிஞ்சாலே நம்பர்ஸ் எப்படி ஃபங்க்ஷனேட் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக நம்ம புரிஞ்சிக்கலாம். வேறு கால்குலேஷன், சம்ஸு, இது பண்ணுறது, கால்குலேட் பண்ணுறது எல்லாமே ஈஸி. உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. இப்போது என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், தேர் ஆர் 4 ப்ராப்பர்ட்டிஸ். க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ தேர் ஆர் 4 ப்ராப்பர்ட்டிஸ்: க்ளோஷர், கம்யூட்டேட்டிவ், அசோசியேட்டிவ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ். ஸோ இந்த 4 ப்ராப்பர்ட்டி பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் இப்போ அப்கமிங் ஸ்லைட்ஸில். இதை தாண்டி வேறு என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஐடென்டிட்டி. என்ன ஐடென்டிட்டி அப்படின்னு இந்த சென்ஸ், அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். தட் இஸ் ஐடென்டிட்டி ஆஃப் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன், ஐடென்டிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். அப்போ ஐடென்டிட்டியில் தெர் ஆர் 2 ஐடென்டிட்டிஸ். நெக்ஸ்ட் இன்வர்ஸ். இன்வர்ஸ்லேயும் ரெண்டு இன்வர்ஸ் இருக்குது. ஒன்று அடிட்டிவ் இன்வர்ஸ், இன்னொன்று மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறதே என்ன அப்படின்னு சொன்னால், 4 ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அதை தாண்டி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஐடென்டிட்டி அண்ட் இன்வர்ஸ். இன் ஈச் கேட்டகரி 2 டைப்ஸ்: addition and subtraction, identity of addition and subtraction, identity of multiplication and division. Additive inverse, multiplicative inverse.
ஸோ இந்த விஷயத்தை தான் நம்ம இந்த சாப்டர் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த விஷயம் நம்ம கிளியராக தெரிஞ்சாலே இந்த சாப்டரை ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட்டட் தான் நம்ம. ஸோ இந்த விஷயத்த நம்ம ஒவ்வொன்றா இப்போ நம்ம பார்க்கலாம். ஒன் பை ஒன் நம்ம இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, த நேம் இட்செல்ஃப் இம்ப்ளையிங் க்ளோஸ்டு பவுண்ட்ரி. ஒரு க்ளோஸ்டு பவுண்ட்ரி அப்படின்னு மீனிங் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோம், நம்பர்ஸோட ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு பவுண்ட்ரிக்குள்ளே வருதா இல்லையா, இவ்வளோதான் சிம்பிள். ஒரு பவுண்ட்ரிக்குள்ளே வருதா இல்லையா. எக்ஸாம்பிளுக்கு க்ளோஷர் அப்படின்னாலே, இப்போ நேச்சுரல் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதோட க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி பார்க்கும்போது நம்ம என்ன ஆப்ரேஷன் பண்ணாலும் நேச்சுரல் நம்பருக்குள்ளேயே வருதா. நம்ம மேத்தமெட்டிக்கலி வி ஹாவ் 4 ஆப்ரேஷன்ஸ், ப்ளஸ்ஸு, மைனஸு, மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். இந்த 4 ஆப்ரேஷன்ஸையும் நம்ம பண்ணும்போது நேச்சுரல் நம்பருக்கு பண்ணால் நேச்சுரல் நம்பருக்கே வருதா ரிசல்ட்டு, ஹோல் நம்பர் பண்ணும்போது ஹோல் நம்பரே ரிசல்ட் வருதா, ரேஷ்னல் நம்பர் பண்ணும்போது ரேஷ்னல் நம்பரே ரிசல்ட் வருதா, இன்டீஜர் பண்ணும்போது இன்டீஜரே வருதா, இப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியை ரேஷ்னல் நம்பருக்கு டைரெக்டாக நம்ம பார்க்கலாம். ரேஷ்னல் நம்பர் ப்ரீவியஸ் கிளாஸஸில் நம்ம நேச்சுரல் நம்பருக்கு ஹோல் நம்பர் இதெல்லாம் பார்த்துருப்போம். இப்போ நம்ம ரேஷ்னல் நம்பர் பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஐ ஹாவ் ஒரு ரேஷ்னல் நம்பர் என்கிட்ட இருக்குது. ஐ ஹாவ் 1 ரேஷ்னல் நம்பர். அந்த ரேஷ்னல் நம்பரோட இன்னொரு ரேஷ்னல் நம்பரை நான் ஆட் பண்ணுறேன். இப்போ என்கிட்ட ஒரு ரேஷ்னல் நம்பர் இருக்குது, அந்த ரேஷ்னல் நம்பரில் இன்னொரு ரேஷ்னல் நம்பர் நான் ஆட் பண்ணுறேன். அப்படி ஆட் பண்ணும்போது எனக்கு ரிசல்ட்டுமே ரேஷ்னல் நம்பர் தான் வரும். இதுதான் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி சொல்லுது. இதை எப்படின்னு சொல்லிட்டு நான் வெரிஃபை பண்ணி காட்டுறேன் அடுத்த ஸ்லைட்ஸில். இது எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெரிஃபை பண்ணி பார்த்துடலாம் இந்த ப்ராப்பர்ட்டி ஒவ்வொன்றையும். நெக்ஸ்ட் இதே மாதிரி ரேஷ்னல் நம்பரை, இப்போ நான் ஒரு ரேஷ்னல் நம்பர் வச்சுருக்கேன், அந்த ரேஷ்னல் நம்பரோட இன்னொரு ரேஷ்னல் நம்பரை நான் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். முதல்ல ஆட் பண்ணேன், இப்போ மைனஸ் பண்ணுறேன். அப்படி மைனஸ் பண்ணாலுமே எனக்கு வரக்கூடிய ரிசல்ட்டும் ரேஷ்னல் நம்பராக தான் இருக்குது. வாட் இட் மீன், நான் ஒரு ரேஷ்னல் நம்பரை இன்னொரு ரேஷ்னல் நம்பரால் சப்ட்ராக்ட் பண்ணால் ஆன்சரும் ரேஷ்னல் நம்பராக தான் வருது. தேர்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் ஒரு ரேஷ்னல் நம்பர் வச்சுருக்கேன், அதை இன்னொரு ரேஷ்னல் நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய ஆன்சரும் ரேஷ்னல் நம்பராக தான் இருக்குது. இதுதான் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. ஸோ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி 3 ஆப்ரேஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது ரேஷ்னல் நம்பரில். என்ன, 1 அடிஷனுக்கு, 2 சப்ட்ராக்ஷனுக்கு, 3 மல்டிப்ளிகேஷனுக்கு. டிவிஷனுக்கு ஆகுமா ஆகாதா? டிவிஷனுக்கு ஆகாது. அது எப்படிங்கிறத நம்ம இப்போ அப்கமிங்கில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அடிஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். அடிஷனுக்கு நான் ஒரு 2 நம்பர்ஸ் வச்சுருக்கேன். 5 + 3 = 8. 5 ஒரு ரேஷ்னல் நம்பரா? ரேஷ்னல் நம்பர். 3 ஒரு ரேஷ்னல் நம்பரா? ரேஷ்னல் நம்பர். 8 ரிசல்ட் ரேஷ்னல் நம்பராக தான் இருக்குது. இப்போ இதை நம்ம இன்டீஜர்ஸ் கூட சொல்லலாம். 5 இஸ் இன்டீஜர், 3 இஸ் இன்டீஜர், 8 இஸ் இன்டீஜர். அப்போ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி இன்டீஜருக்கும் வருது, ரேஷ்னல் நம்பருக்கும் வருது. இப்போ அடுத்து நம்ம -2 +4 = 2. இதுவும் பார்த்தீங்கன்னா க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. -2 இஸ் அ இன்டீஜர், 4 ஆல்சோ இன்டீஜர். இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் ஆன்சர் 2 ஆல்சோ இன்டீஜர். -2 இஸ் அ ரேஷ்னல் நம்பர், 4 இஸ் அ ரேஷ்னல் நம்பர். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 2வும் ரேஷ்னல் நம்பர் தான். நெக்ஸ்ட் 1/5 இஸ் a fractional ஃபார்மில் இருக்குது. 1/5 இஸ் a rational number, 2/5 இஸ் a rational number. இதை ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற 3/5யும் rational number. ஸோ ஒரு ரேஷ்னல் நம்பரையும் இன்னொரு ரேஷ்னல் நம்பரையும் ஆட் பண்ணால் நமக்கு ரிசல்ட்டும் ரேஷ்னல் நம்பர் தான் இருக்கும். ஸோ ஃப்ரம் ஹியர் வாட் we can conclude that rational number is closed under addition. Rational number is closed under addition. Next subtraction பார்க்கலாம். So rational number is closed under addition. Next subtraction பார்க்கும்போது அதே 5 - 3 அப்படின்னு பார்க்கும்போது 2 வருது. 5 is integer, 3 is integer and 2 also integer. 5 is a rational number, 3 is a rational number and 2 also rational number. So rational number subtract பண்ண ஆன்சர் rational number தான் வருது. அதே மாதிரி -2 - 4 is equal to -6. 1/5 - 2/5 = -1/5. இதில் நம்ம பார்க்குற எல்லா நம்பரும் ரேஷ்னல் நம்பர் தான். நம்ம எவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் எப்படின்னா மாற்றி பண்ணாலும் நம்ம கிடைக்கிற ஆன்சர் என்னமோ ரேஷ்னல் நம்பராக தான் இருக்குது. ஸோ ரேஷ்னல் நம்பர் இஸ் closed under subtraction. So what we can conclude that rational number is closed under subtraction. Next multiplication.
மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் we have two numbers வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். 5 into 3 15, -2 into 4 -8, 1/5 into 2/5 equal to 2/25. again I'm telling இதில் இருக்கிற எல்லா நம்பரும் ரேஷனல் நம்பர் தான். 5ம் 3ம் ரேஷனல் நம்பர் தான், இன்டிஜர் தான். ஆன்சர் இன்டிஜர் ரேஷனல் நம்பர் தான் வருது. -2 and 4 integers and rational number. Answer E -8 integer and rational number. 1/5 rational number. 2/5 rational number. Answer result again rational number. So இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா rational number is closed under multiplication. So it is closed under multiplication. So rational number is closed under multiplication, division. Rational number is closed under addition, subtraction and multiplication. Next divisionக்கு ஏன் ஆகலை அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். இப்போ ரேஷனல் நம்பரை நம்ம ஒரு ரேஷனல் நம்பரையும் இன்னொரு ரேஷனலையும் டிவைட் பண்ணால் ஒரு சில டைம் ரேஷனல் நம்பர் வரும், ஒரு சில டைம் ரேஷனல் நம்பர் வராது. என்ன ரேஷனல் நம்பர் வரும், சில டைம் ரேஷனல் நம்பர் வராது. எந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். 5 divided by 3 is equal to 5/3. 5 is a rational number, 3 is a rational number and 5/3 also rational number. இது வந்து வருது. இதே 5 divided by 0 அப்படின்னு போடும்போது ரேஷனல் நம்பர் வரல. 5 divided by 0 it is not defined. அப்போது ஒரே ஒரு வேல்யூவுக்கு ரேஷனல் நம்பர் வரல. 1 இருந்தாலும் சரி, 2 இருந்தாலும் சரி, 10 இருந்தாலும் சரி, சாட்டிஸ்ஃபை ஆகலையா, இட் இஸ் நாட் க்ளோஸ்ட். ஸோ ரேஷனல் நம்பர் இஸ் நாட் க்ளோஸ்ட் அண்டர் டிவிஷன். ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ரேஷனல் நம்பர் இஸ் க்ளோஸ்ட் அண்டர் அடிஷன், சப்ட்ராக்ஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன், நாட் இன் டிவிஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட என்னென்ன நம்பர்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டிஜர் அண்ட் ரேஷனல் நம்பர். ஸோ இந்த 4 விஷயத்துக்கும் க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்கலாம். அடிஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே க்ளோஸ்டு, ஏன்னா எல்லாமே ஆட் பண்ணால் சேம் ஆன்சர் வருது. நேச்சுரல் நம்பர் ஆட் பண்ணாலும் ஆன்சர் நேச்சுரல் நம்பர் தான் வருது. ஹோல் நம்பர் ஆட் பண்ணாலும் ஆன்சர் ஹோல் நம்பரில் தான் வருது. இன்டிஜர் ஆட் பண்ணாலும் ஹோல் நம்பர் இன்டிஜரில் தான் ஆன்சர் வருது. ரேஷனல் நம்பரை 2 நம்பர் ஆட் பண்ணாலும் நமக்கு ரேஷனல் நம்பர் தான் ரிசல்ட் வருது. ஸோ எனி நம்பர் க்ளோஸ்ட் அண்டர் அடிஷன். ஸோ அடிஷனில் எல்லா நம்பருமே க்ளோஸ்ட் ஆயிடுச்சு. பட் சப்ட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் க்ளோஸ்ட் அண்டர் இன்டிஜர் அண்ட் ரேஷனல் நம்பர், நாட் இன் நேச்சுரல் அண்ட் ஹோல் நம்பர். நேச்சுரல் நம்பரில் ஏன் வரல அப்படின்னு சொன்னால் சப்ட்ராக்ட் பண்ணும்போது நெகட்டிவ் வேல்யூ வந்துடும். இப்போ 4 - 5 அப்படின்னு சொல்லுவாங்க, -1 வந்துடும். -1 வந்து நேச்சுரல் நம்பர் கிடையாது. ஸோ தட் இஸ் நாட் க்ளோஸ்ட் அண்டர் நேச்சுரல் நம்பர். சப்ட்ராக்ஷன் இட் இஸ் நாட் க்ளோஸ்ட் அண்டர் நேச்சுரல் நம்பர். ஹோல் நம்பரும் அதே மாதிரி தான். 5 - 4 அப்படின்னா 1 வரும். பட் 4 - 5 அப்படின்னு சொன்னால் -1 வந்துடும். அகைன் இட் இஸ் நாட் அ ஹோல் நம்பர். ஸோ natural number and whole number it is not closed under addition, subtraction. Multiplication it is closed under, எல்லா நம்பருக்குமே multiplication it is closed under. Example க்கு natural number it is closed under multiplication, whole number it is closed under multiplication, integer, rational number எல்லாமே வந்து closure property satisfy பண்ணுது. But division எந்த நம்பருமே சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஏன்னா மெயின் ரீசன், ஒரே ஒரு ரீசன், 0 சொல்லிக்கலாம். எந்த நம்பர் எடுத்தாலும் டிவைடட் பை 0 அப்படின்னு போடும்போது இன்டிடெர்மைன்ட் வேல்யூ வந்துடும். ஸோ அதனால் அந்த மொத்த ப்ராப்பர்ட்டியும் அது இட் இஸ் நாட் க்ளோஸ்ட் அண்டர் எனி நம்பர். அண்ட் நேச்சுரல் நம்பரில் 0 இல்லை, பட் இருந்தாலும் நம்ம டிவைட் பண்ணும்போது ஃப்ராக்ஷன் வேல்யூ வந்துடுது, நேச்சுரல் நம்பர் வரல. ஸோ டிவிஷன் இஸ் நாட் க்ளோஸ்ட் அண்டர் எனி நம்பர். எந்த நம்பர் எடுத்தாலும் டிவிஷன் வந்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி சூட் ஆகலை. Next we can go to commutative property. So commutative property நம்ம என்ன செக் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் சிம்பிள். ஒரு 2 நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நம்பர் ஆப்ரேஷன், ஏதாவது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதை இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் அதே ரிசல்ட் வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு அடிஷன் நம்ம பார்க்கலாம். அடிஷன் பார்க்கும்போது ஒரு 2 நம்பர் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம ரேஷனல் நம்பர்ஸ் தான் பார்க்குறோம். அப்போ ரேஷனல் நம்பர்ஸில் அடிஷனில் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி செக் பண்ணலாம். ரேஷனல் நம்பரில் அடிஷனில் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சூட்டபிள் ஆகும். ஒரு 2 நம்பர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதோட ரிசல்ட்டு அந்த 2 நம்பரை இன்டர்சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணாலும் நமக்கு அதே ரிசல்ட் தான் வரும். அதாவது A + B அப்படின்ற 2 நம்பரை நான் ஆட் பண்ணால் அதே ரிசல்ட் தான் B + Aக்கு வரும்.
நான் மாற்றிட்டேன், ஏவும் பியும் மாற்றிருந்தாலும் எனக்கு ரிசல்ட் சேமாக தான் வரும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நம்பர்ஸில் எக்ஸாம்பிள் பார்த்தா இப்போ 1+2 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கேன், இதோட ரிசல்ட் 3 வருது. இந்த 1 and 2 நான் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ 2 and 1 நான் போட்டிருக்கேன். 2 and 1 போட்டாலும் 2 + 1 3 தான் ஆகுது. ஸோ நம்ம 2 நம்பரை ஆட் பண்ணணும். அந்த 2 நம்பரை ஆட் பண்ணுறது ஃபஸ்ட்டு நம்பராக இருந்தாலும் சரி, செகண்ட் ஃபஸ்ட்டு நம்பராக இருந்தாலும் சரி, எந்த நம்பர் நம்ம பண்ணாலும் இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் நமக்கு ரிசல்ட் சேம் வருது. ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் சூட்டபிள் ஃபார் அடிஷன் இன் ரேஷ்னல் நம்பர். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னு சொன்னால் ஃப்ராக்ஷன் வேல்யூஸில் பார்க்கும்போது 1/5 அப்படிங்கிற ஒரு ரேஷ்னல் நம்பரையும் 3/5 அப்படின்ற ரேஷ்னல் நம்பரையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன வருது அப்படின்னு சொன்னால் 4/5 ரிசல்ட் வருது. இதே விஷயம் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். 3/5ன்ற ஒரு வேல்யூ 1/5, அதாவது 1/5க்கு பதிலாக 3/5யும் 3/5க்கு பதிலாக 1/5யும் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டேன் வேல்யூவை. ஆனால் ரிசல்ட் சேம் 4/5 தான் வருது. அப்போது அடிஷனை பொறுத்த வரைக்கும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் சூட்டபிள் இன் ரேஷ்னல் நம்பர். ஓகே, நெக்ஸ்ட் சப்ட்ராக்ஷன் செக் பண்ணி பார்ப்போம். பட் சப்ட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளால் அந்த கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சூட்டபிள் ஆகாது. ஏன்னா அடிஷனில் சூட்டபிள் ஆச்சு, இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் அடிஷன் ஆச்சு. ஆனால் சப்ட்ராக்ஷனில் அந்த மாதிரி சூட் ஆகாது. அதாவது ஏ பி இந்த 2 நம்பரில் சப்ட்ராக்ட் பண்ணால் வர்ற ரிசல்ட் தான் பிக்கும் ஏக்கும் வராது. a - b இஸ் நாட் ஈக்குவல் டு b - a. a - b இஸ் நாட் ஈக்குவல் டு b - a. அதே எக்ஸாம்பிளுக்கு நான் பார்க்குறேன் நம்பர்ஸ் 1 - 2 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. அதோட ஆன்சர் என்ன? -1 வருது. இதை நான் இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். 2 - 1 அப்படின்னு போட்டு பார்க்குறேன். 2 - 1 பார்க்கும்போது ஆன்சர் 1 வருது. 1 is not equal to -1. அப்போது a - b is not equal to b - a. ஸோ டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் எனக்கு வருது. அதனால் இது இஸ் நாட் சூட்டபிள். இதை நான் அப்படியே இன்னொரு ஃப்ராக்ஷன் வேல்யூவில் பார்க்கும்போது 1/5 - 3/5 பார்த்தா ஆன்சர் -2/5 வருது. அதே ஆப்ஷன் 1/5க்கு பதிலாக 3/5யும் 3/5க்கு பதிலாக 1/5யும் இன்டர்சேஞ்ச் பண்ணால் எனக்கு ஆன்சர் 2/5 வருது. ஸோ 2/5 வேறு -2/5 வேறு. அப்போ ஆன்சர் சேஞ்ச் ஆகுது. ஸோ இட் இஸ் நாட் சூட்டபிள். ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சப்ட்ராக்ஷனுக்கு சூட்டபிள் ஆகலை ரேஷ்னல் நம்பர்ஸில். அடுத்து மல்டிப்ளிகேஷன் பார்க்கும்போது மல்டிப்ளிகேஷனில் இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் நமக்கு சேம் வேல்யூ தான் வரும். தட் இஸ் a into b is equal to b into a. a into b is equal to b into a. இதே நம்பர் தான், நம்பர்ஸ் வச்சு நம்ம பார்க்கலாமே. 1 into 2 is 2, ஆன்சர் 2. 2 into 1 ஆனாலும் 2 தான் ஒரு ஆன்சர் நமக்கு. ஸோ நம்ம இதுலேயும் பார்ப்போம், நம்ம ரேஷ்னல் நம்பர்ஸ்லேயும் பார்ப்போம். ஸோ 1/2 1/5 into 3/5 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3/25 ஆன்சர் நமக்கு வருது. அதே மாதிரி 1/5க்கு பதிலாக 3/5யும் 3/5க்கு பதிலாக 1/5யும் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணால் அகெயின் ஆன்சர் 3/25 தான் வருது எனக்கு. ஸோ த சேம் வேல்யூ. ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் சூட்டபிள் இன் மல்டிப்ளிகேஷன் இன் ரேஷ்னல் நம்பர்ஸ். இப்போ வரைக்கும் நமக்கு என்ன தெரிஞ்சது? அடிஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சூட்டபிள். தட் இஸ் என்னால் வேல்யூ இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் எனக்கு ஆன்சர் சேமாக வருது. வேராஸ் சப்ட்ராக்ஷனுக்கு சூட்டபிள் ஆகலை, அதாவது மைனஸ் பண்ணும்போது சூட்டபிள் ஆகலை. ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் சூட்டபிள் இன் சப்ட்ராக்ஷன் இன் ரேஷ்னல் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் டிவிஷன் பண்ணி பார்ப்போம். ஸோ டிவிஷன்லேயும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து சூட் ஆகாது. ஏன்னா மல்டிப்ளிகேஷனில் சூட் ஆகிருக்கு, டிவிஷனில் சூட் ஆகாது. இப்போ டிவிஷனை பொறுத்த வரைக்கும் a டிவைடட் பை b இஸ் நாட் ஈக்குவல் டு b டிவைடட் பை a. இது எல்லாமே நம்ம நம்பர் ஒரு நம்பர் போட்டு பார்ப்போமே. 1 டிவைடட் பை 2 ஆன்சர் இஸ் 1/2 half. 2 டிவைடட் பை 1 ஆன்சர் இஸ் 2. 2 1/2 ரெண்டுமே சூட்டபிள் இல்லை. ஸோ டிஃப்ரெண்ட் ஆன்சர். அதனால் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் சூட்டபிள் இன் ரேஷ்னல் நம்பர் டிவிஷனில் மட்டும். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன? அடிஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சூட் ஆச்சு, டிவிஷனுக்கும் சப்ட்ராக்ஷனுக்கும் சூட் ஆகலை. திஸ் இஸ் வாட் வி ஹவ் காட் இட். அதே போல் நம்ம ஃப்ராக்ஷன் வேல்யூக்கு நம்ம பார்ப்போமே. 1/5 டிவைடட் பை 3/5 அப்படின்ற நம்பரை டிவைட் பண்ணி பார்த்தா நமக்கு ஆன்சர் 1/3 வருது.
இதுவே நான் 1/5க்கு பதிலாக 3/5யும் 3/5க்கு பதிலாக 1/5யும் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்த்தா ஆன்சர் 3/1 வருது. தட் இஸ் 3. அப்போது இதுவும் டிஃப்ரெண்ட் வேல்யூ. ஸோ அகெயின் டிவிஷனில் நாட் சூட்டபிள். ஸோ ஒரு சார்ட் இதில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் அடிஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் கம்யூட்டேட்டிவிட்டி எல்லா நம்பருக்கும் சூட் ஆகுது. அது நேச்சுரல் நம்பராக இருந்தாலும் சரி, ஹோல் நம்பராக இருந்தாலும் சரி, இன்டீஜராக இருந்தாலும் சரி, ரேஷனல் நம்பராக இருந்தாலும் சரி, அடிஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் சூட் ஆகுது எல்லா இடத்துலையும். நம்ம எல்லா நம்பரும் போட்டு பார்ப்போமே. நேச்சுரல் நம்பர்னா என்ன? 1 and 2 ஓகே, ஆட்லேயும் வருது, மல்டிப்ளிகேஷனில் வருது, சப்ட்ராக்ஷன் அண்ட் டிவிஷனில் வரல. ஹோல் நம்பரும் அதே போல தான், இன்டீஜர்ஸும் அதே மாதிரி தான், ரேஷ்னல் நம்பரும் அதே மாதிரி தான். ஏன்னா இதோட காம்பினேஷன் கூட வந்து ரேஷ்னல் நம்பரும் இது ஃப்ராக்ஷன் வேல்யூவும் சேர்த்தா தான் ரேஷ்னல் நம்பர். ஸோ ரேஷ்னல் நம்பர் எல்லா நம்பர்ஸ்க்கும் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷனுக்கு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சூட் ஆகுது, அண்ட் சப்ட்ராக்ஷனுக்கும் டிவிஷனுக்கும் சூட் ஆகலை. ஸோ இந்த ரெப்ரசன்ட் பண்ணி பார்க்கோம் அப்படின்னு சொன்னால் அடிஷனில் கம்யூட்டேட்டிவ், மல்டிப்ளிகேஷனில் கம்யூட்டேட்டிவ், சப்ட்ராக்ஷன் அண்ட் டிவிஷனில் நாட் கம்யூட்டேட்டிவ் அப்படிங்கிறத நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. த நேம் இட்ஸ் ஆஃப் டெல்லிங் அசோசியேட்டிங் சம்திங். ஸோ நம்பர்ஸை அசோசியேட் பண்ணுறது எந்த மெத்தடில் அசோசியேட் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி இருக்கிற ப்ராப்பர்ட்டி. ஸோ அசோசியேட்டிவ் பொறுத்த வரைக்கும் அடிஷனில் இட் இஸ் அசோசியேட்டிவ். அதாவது ஒரு 2-3 நம்பர் இருக்கும்போது எந்த நம்பரை நம்ம ஃபஸ்ட்டு அசோசியேட் பண்ணுறோம், எந்த நம்பரை செகண்டு நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அடிஷனை பொறுத்த வரைக்கும் எந்த மெத்தடில் பண்ணாலும் அது அசோசியேட்டிவ் தான். எந்த வேணால் அசோசியேட் பண்ணிக்கலாம். அதாவது ஏ பி சி அப்படின்னு 3 நம்பர் இருக்குது. இந்த 3 நம்பரை நான் ஆட் பண்ணோம், தட் இஸ் அடிஷனில் நான் செக் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா அடிஷனை பொறுத்த வரைக்கும் ஏவை தனியாக வச்சுட்டு பி ப்ளஸ் சியை ஆட் பண்ணிவிட்டு அடுத்து ஏல ஆட் பண்ணாலும் சரி, சியை தனியாக வச்சுட்டு ஏ ப்ளஸ் பி ஆட் பண்ணி அடுத்து சியில் ஆட் பண்ணாலும் சரி, ஆன்சர் வில் பி த சேம். தட் இஸ் 2 எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். 2 + 3 + 5 அப்படின்னு 3 நம்பர் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 ஒரு பக்கம் வச்சுட்டு 3யும் 5யும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணால் எனக்கு 8 வருது. 8 + 2 அகைன் 10 ஆன்சர் வருது. இதே விஷயம் நான் அப்படியே மாற்றி 2 and 3யும் அசோசியேட் பண்ணிவிட்டு 5ஐ தனியாக வச்சுருக்கிறேன். 5ஐ தனியாக வச்சுருக்கும்போது 2 and 3யும் 5, 5 + 5 10. ஸோ ரெண்டுத்துக்குமே ஆன்சர் சேமாக தான் வருது. ஸோ ரேஷ்னல் நம்பருக்கு அடிஷன் அசோசியேட்டிவ். ஸோ எந்த வேணால் அசோசியேட் பண்ணி மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இதே போல் ஃப்ராக்ஷன் வேல்யூஸ்லேயே நம்ம பார்த்துடலாம் ரேஷ்னல் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 3 நம்பர்ஸ் வச்சுருக்கேன். 7/15, 2/15, 3/15. நான் ஏன் 15 / 15 ஒரே நம்பராக வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆட் பண்ணுற போது ஈஸியாக இருக்குமேங்கிறதுக்காக எக்ஸாம்பிளில் அப்படி வச்சுருக்கேன். ஈஸியாக நம்ம ஆட் பண்ணி சொல்லிடலாம். வேறு வேல்யூன்னா எல்சிஎம்லாம் எடுத்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணணும். அதனால் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரே ஒரு டினாமினேட்டர் வச்சு நம்ம போட்டிருக்கேன். இப்போ 3 நம்பர்ஸ் இருக்குது. 7/15, 2/15 அண்ட் 3/15 அப்படின்னு சொல்லிட்டு 3 நம்பர் இருக்குது. இந்த 3 நம்பர் ஆட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஏதாவது 2 நம்பர் நம்ம அசோசியேட் பண்ணோம். இப்போ ஃபஸ்ட் டைம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2/15ம் 3/15ம் அசோசியேட் பண்ணிட்டேன். அப்படி அசோசியேட் பண்ணும்போது எனக்கு வரக்கூடிய ஆன்சர் என்னென்னா 5/15 வரும். அந்த 5/15 எடுத்துகிட்டு போயிட்டு 7/15 ஆட் பண்ணால் ஆன்சர் 12/15 எனக்கு ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. வேறஸ் நான் அசோசியேஷன் அப்படியே கொஞ்சம் மாற்றி 2 and 3யும் அசோசியேட் பண்ணுறது பதிலாக 7 and 2ம் அசோசியேட் பண்ணுறேன். 7/15யும் 2/15யும் அசோசியேட் பண்ணால் எனக்கு ரிசல்ட் என்ன வரும் அப்படின்னு சொன்னால் 9/15 வருது எனக்கு ரிசல்ட். இந்த 9/15 எடுத்துகிட்டு போயிட்டு 3/15 நான் ஆட் பண்ணுறதுனால எனக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா 12/15. அப்போது நான் அசோசியேஷனை மாற்றினாலும் எனக்கு சேம் ஆன்சர் தான் வருது. ஸோ வாட் இட் மீன்ஸ்? இட் மீன்ஸ் ரேஷ்னல் நம்பர்ஸ் ஆர் அசோசியேட்டிவ் இன் அடிஷன். whereas in subtraction it is not so. இப்போ நம்ம அடிஷனில் அசோசியேட் ஆச்சு இல்லையா, இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது அசோசியேட் ஆகாது. தட் மீன்ஸ் a minus b minus c is not equal to a minus b minus c. இது அசோசியேட் ஆகாது. அதுக்கும் நம்பர்ஸ் எக்ஸாம்பிள் பேஸ் பண்ணி நம்ம பார்த்துடலாம். 2, 3, 5 அப்படின்னு 3 நம்பர் இருக்குது. அதை மைனஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 3 and 5 மட்டும் அசோசியேட் பண்ணிக்கிறேன். 3 - 5 அப்படின்னு சொல்லும்போது -2 வருது. 2 - 2 -2 அப்படின்னு சொன்னால் ஆன்சர் நமக்கு 4 வருது. இதை நான் அசோசியேஷன் மாற்றி எக்ஸாம்பிளுக்கு 3யும் 5யும் நான் அசோசியேட் பண்ணியிருந்தேன். இப்போ 2 and 3யும் அசோசியேட் பண்ணுறேன். 2 and 3யும் அசோசியேட் பண்ணால் எனக்கு -1ன்னு வருது ஆன்சரு. ஸோ -1 - 5 = -6.
ஸோ நீங்களே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வேல்யூ 4 வந்துச்சு, செகண்ட் வேல்யூ -6 வந்துச்சு. திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் வேல்யூ. ஸோ இட் இஸ் நாட் அசோசியேட்டிவ். இதை இன்னொரு எக்ஸாம்பிள்லேயும் நம்ம பார்க்கலாம், ஃப்ராக்ஷன்ஸ் வேல்யூ எக்ஸாம்பிள்லேயும் பார்க்கலாம். நான் சேம் முதல்ல எடுத்த அந்த 7/15 2/15 3/15 நான் ஆட் பண்ணுறேன். 2ம் 3ம் ஃபஸ்ட்டு அசோசியேட் பண்ணுறதுனால எனக்கு இந்த ரிசல்ட் வருது. 8/15 வந்திருக்கு. 7/15 -1/15 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கால்குலேட் பண்ணால் எனக்கு 8/15 வந்திருக்கு. இது ஃபஸ்ட்டு ஆப்ஷனில். இதே அசோசியேஷன் மாற்றி 7யும் 2யும் அசோசியேட் பண்ணி 3யை மட்டும் தனியாக வச்சுருக்கேன். 7யும் 2யும் அசோசியேட் பண்ணால் எனக்கு 5/15 -3/15 அப்படியே இருக்குது. இப்போ ஆன்சர் வந்து 2/15 வருது. ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், ஒரு பக்கம் 8/15 ரிசல்ட் வந்திருக்கு, இன்னொரு பக்கம் 2/15 ரிசல்ட் வந்திருக்கு. தென் வாட் இட் மீன்ஸ், rational numbers are not associative in subtraction. இதுதான் இதோட கன்க்ளூஷன். இப்போ மல்டிப்ளிகேஷன் பார்ப்போமே. மல்டிப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இது அசோசியேட்டிவாக இருக்கும். மோஸ்ட்லி அடிஷனுக்கு வர்றது மல்டிப்ளிகேஷன் வரும். ஏன்னா மல்டிப்ளிகேஷன் இஸ் நத்திங் பட் ரிப்பீட்டட் ஆடிங். சப்ட்ராக்ஷன் வர்றது டிவிஷனுக்கு வரும். டிவிஷன் இஸ் நத்திங் பட் ரிப்பீட்டட் சப்ட்ராக்டிங். தட்ஸ் இட். ஸோ இப்போ வந்து மல்டிப்ளிகேஷன் பார்க்கும்போது மல்டிப்ளிகேஷன் அசோசியேட்டிவ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 நம்பர் இருக்குது, ABCன்னு சொல்லிட்டு. அந்த 3 நம்பரை எந்த 2 நம்பரை ஃபஸ்ட்டு அசோசியேட் பண்ணி 3ஆவது நம்பரோட மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் சேமாக வந்துடும். எக்ஸாம்பிளுக்கு நம்பர்ஸ் A × B × C இஸ் ஈக்குவல் டு A × B × C. ஸோ நம்பர்ஸ் வைஸ் நம்ம பார்க்கும்போது 2 3 5 அதே 3 நம்பர் நான் வச்சுருக்கேன். 2 3 × 5 15 15 × 2 30 ஆன்சர் வருது. ஸோ ஃபஸ்ட் ஆன்சர் 30. செகண்ட் பார்க்கும்போது வந்து அசோசியேஷன் அப்படியே மாற்றுறேன். 3 5க்கு அசோசியேட் பண்ண மாதிரி 2 3க்கு அசோசியேட் பண்ணுறேன். 2 3க்கு அசோசியேட் பண்ணால் என்ன ஆகுனா 2 × 3 6 6 × 5 30. ஸோ நீங்களே பார்க்கலாம், மேலே இருக்கிற ரிசல்ட்டு 30, கீழே இருக்கிற ரிசல்ட்டு 30. இப்போ ஆன்சர் என்ன சேமாக வருது. சேம் ஆன்சர் வரதுனால என்ன அர்த்தம், வாட் இட் மீன், ரேஷனல் நம்பர்ஸ் ஆர் அசோசியேட்டிவ் இன் மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் அசோசியேட் ஆச்சு. இப்போ இதே விஷயம் நம்ம ஃப்ராக்ஷன் வேல்யூலையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே 7/5 2/5 3/5 வேல்யூவை நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 7/5 3/5 2/5 ஃபஸ்ட்டு 2 and 3 மட்டும் நான் அசோசியேட் பண்ணுறதுனால எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 6/25 ஒரு வேல்யூ வருது. அதை நான் 7/5 மல்டிப்ளை பண்ணால் 42/125 ரிசல்ட் வருது. மல்டிப்ளை பண்ணால் நமக்கு தெரியும். இதுவே நான் அசோசியேஷன் மாற்றி 3 × 2க்கும் அசோசியேட் பண்ணது பதிலாக 7க்கும் 2க்கும் அசோசியேட் பண்ணால் 7 × 2 14/25 3/25 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஆன்சர் அதே 42/125 தான் வருது. ரிசல்ட் இஸ் சேம். அதுலேயும் 42/125, இதுலேயும் 42/125. வாட் இட் மீன்ஸ், இட் மீன்ஸ் ரேஷனல் நம்பர்ஸ் ஆர் அசோசியேட்டிவ் இன் மல்டிப்ளிகேஷன். பட் இது டிவிஷனில் வராது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிவிஷனில் அசோசியேஷன் மாற்றினா வேல்யூ மாறிடும். A divided by B divided by C is not equal to A divided by B divided by C. So டிவிஷனில் நம்ம அசோசியேஷன் மாற்றினா நமக்கு வேல்யூ சேமாக வராது. ஸோ அதை நம்பர் ரெப்ரசன்ட் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 3 நம்பர் நம்ம எடுத்துக்கலாம். 2 divided by 3 divided by T. இந்த 3 நம்பர் இருக்குது, 2 3 5. இந்த 3 நம்பரையும் நான் டிவிஷனில் பண்ணும்போது 3 and 5 மட்டும் ஃபஸ்ட்டு நான் அசோசியேட் பண்ணிடுறேன். ஸோ 3 and 5 அசோசியேட் பண்ணுறதுனால எனக்கு 3/5 ஒரு ரிசல்ட் வருது. அடுத்து அந்த நம்பரை 2 divided by 3/5 அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு 10/3 அப்படின்னு ரிசல்ட் வருது. நான் கால்குலேஷன் பண்ணி பார்த்தா. பட் இதே 3 நம்பரை அசோசியேஷன் நான் இப்படி மாற்றி வைக்கிறேன். அதாவது 3க்கும் 5க்கு வச்சதுக்கு பதிலாக 2க்கும் 3க்கும் நான் வைக்கிறேன். இந்த 2க்கும் 3க்கும் நம்ம வைக்கும்போது ஃபஸ்ட்டு 2/3ன்ற ஒரு வேல்யூ நமக்கு வந்துடுது. டிவைடட் பை 5 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2 divided by 15 அப்படின்ற வேல்யூ நமக்கு கிடைக்குது. இங்கே நல்லா பார்த்தோன்னா இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ், ஆனால் அசோசியேஷன் மட்டும்தான் மாறி இருக்கு. அப்போ அசோசியேட்டிவ் டிவிஷனுக்கு சூட்டபிள் இல்லை. தட் இஸ் வாட் இட் மீன்ஸ், ரேஷனல் நம்பர்ஸ் ஆர் நாட் அசோசியேட்டிவ் இன் டிவிஷன் கேட்டகரி. ஸோ இதை நம்ம ஃப்ராக்ஷன் வேல்யூலையும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதே 7 2 3 3 ஃப்ராக்ஷன் வேல்யூ இருக்குது. 7/15 2/15 3/15. இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து 2/15 3/15 நான் அசோசியேட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குது ரிசல்ட் அப்படின்னு சொன்னால் 2/15 3/15 நான் டிவைட் பண்ணால் எனக்கு ரிசல்ட்டு 2/3 வருது. 7/15 டிவைடட் பை நெக்ஸ்ட் 2/3 அப்படின்னு சொல்லும்போது எனக்கு 7/10 அப்படின்ற வேல்யூ எனக்கு கிடைக்குது.
இப்போ இந்த வேல்யூவை நான் அப்படியே அசோசியேஷனை கொஞ்சம் இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். அதாவது 2க்கு 3க்கு நான் அசோசியேட் பண்ணியிருந்தேன். இப்போது 7க்கு 2க்கு நான் அசோசியேட் பண்ண போகிறேன். 7க்கு 2க்கு அசோசியேட் பண்ணும்போது 7/15 divided by 2/15 is equal to 7/2 அப்படின்ற வேல்யூ எனக்கு கிடச்சிது. இப்போ இந்த 7/2 டிவைடட் பை 3/15 நம்ம போடும்போது 35/2 அப்படின்னு எனக்கு கிடச்சிது. இங்கேயே நீங்கள் நல்லா பார்க்கலாம், ரெண்டு வேல்யூமே டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். அங்கே 7/10, இங்கே நமக்கு 35/2ன்னு வருது. அகெயின் வி நோ தட், அகெயின் நமக்கு என்ன தெரிஞ்சுது, ரேஷ்னல் நம்பர் ஆர் நாட் அசோசியேட்டிவ் இன் டிவிஷன் கேட்டகரி. ஸோ இதையும் நம்ம சார்ட் மாதிரி நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அசோசியேட்டிவ் எல்லா அடிஷனுக்கும் நமக்கு வருது. அதாவது நேச்சுரல் நம்பர் ஆகட்டும், ஹோல் நம்பர் ஆகட்டும், ரேஷ்னல் நம்பர் ஆகட்டும், இன்டீஜர்ஸ் ஆகட்டும், அடிஷன் இஸ் சூட்டபிள். அதாவது those numbers are associative in addition and multiplication category. அடிஷனுக்கு சூட் ஆகுது, மல்டிப்ளிகேஷனுக்கு சூட் ஆகுது. பட் whereas in subtraction and division it is not associative. எது rational numbers, natural numbers, integers, whole number எல்லாமே subtraction and divisionக்கு it is not associative. ஸோ இந்த கான்செப்ட் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம், கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். நெக்ஸ்ட் லாஸ்ட் என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு நம்பரை ஆட் பண்ணுறோம், அசோசியேட் பண்ணுற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஆட் பண்ணி அதை மல்டிப்ளை பண்ணுறது தான் நம்ம இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறோம். டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன் இஸ் பாசிபிள் in rational numbers. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்பர் 5ல பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் we are distributing the value. அதாவது மல்டிப்ளிகேஷன் பண்ணுற வேல்யூவை அடிஷனில் இருக்கிற வேல்யூக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு a into b into c is equal to a into b plus a into c. That is we are distributing a value of a to b and c. இந்த a என்ற வேல்யூவை bயும் cக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஸோ a into b plus a into c. This is what. ஸோ இதை நம்பர்ஸ் வைஸில் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 3 நம்பர்ஸ் இருக்கு என்கிட்ட, 2, 3, 5. இப்போ 2 into 3 plus 5, that is I am going to distribute the value of 2 in 3 and 5. இப்போ 3 5 ஆட் பண்ணால் என்ன வருது, நமக்கு 8 வருது. ஸோ 8 into 2 16. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு வேல்யூ LHS அப்படின்னு சொன்னால் 16 நமக்கு கிடைக்குது. இதுவே நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கப்புறம் என்ன வருது வேல்யூ பார்ப்போம். டிஸ்ட்ரிபியூட் என்ன பண்ணுறேன்னா 2வை வந்து 3க்கும் 5க்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். அப்போ 2க்கு 3யோட டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் 6ன்ற வேல்யூ வருது, 5யோட டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் 10ன்ற வேல்யூ வருது. 10 plus 6 is equal to 16. So distributivity is suitable in rational number multiplication over addition. ஸோ இதே நம்ம ஃப்ராக்ஷன் வேல்யூவில் செக் பண்ணி பார்ப்போம். ஃப்ராக்ஷன் வேல்யூவில் செக் பண்ணி பார்த்தா 7/15 அப்படின்ற வேல்யூவை 2/15 into 3/15 அப்படின்ற வேல்யூக்கு நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அடிஷன் வேல்யூ பார்த்துக்கலாமா. 2/15 plus 3/15 is equal to 5/15. இப்போ இந்த 5/15 into 7/15 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஆன்சர் 35/225 அப்படின்ற ஆன்சர் வருது. இதே விஷயம் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆன்சர் வருதுன்றதை நம்ம பார்க்கலாம். அதாவது 7/15 I am going to distribute throughout 2/15 and 3/15. ஸோ 2/15 டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு, 7/15 into 2/15 plus 7/15 into 3/15. ஸோ இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணும்போது எனக்கு என்ன வருது, 7 2 மல்டிப்ளை பண்ணால் 14/225, 7 3 மல்டிப்ளை பண்ணால் 21/225. ஸோ 21ஐயும் 14ஐயும் நான் ஆட் பண்ணால் எனக்கு கிடைக்கிற ஆன்சர் 35. தட் இஸ் 35/225. ஃபஸ்ட்டும் எனக்கு 35/225 தான் வருது, செகண்டுக்கும் 35/225 தான் வருது. ஸோ சேம் ஆன்சர். ஸோ ரேஷ்னல் நம்பர்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஓவர் multiplication over addition. So multiplication over addition, the same thing it is applicable in multiplication over subtraction. Multiplication over subtraction, அங்க நான் என்ன கண்டிஷன் சொன்னனோ அதே விஷயம் இங்க சப்ட்ராக்ஷன் வேல்யூ வருது. அதாவது நான் a அப்படின்ற ஒரு வேல்யூவை bயும் cக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன், ஆனா அந்த b and c அங்க அடிஷன்ல இருந்துச்சு, இங்க சப்ட்ராக்ஷன்ல இருந்துச்சு. the same concept, there is no change in that.
So 2, 3, 5 அதே சேம் வேல்யூ நான் மல்டிப்ளை பண்ணுறேன். 3 minus 5 is minus 2. 2 into minus 2 is equal to minus 4. ஸோ டோட்டல் வேல்யூ என்ன வருது? எல்ஹெச்எஸ் வேல்யூ -4 வருது. ஆர்ஹெச்எஸ் பார்க்கும்போது எனக்கு என்ன அப்படின்னு சொன்னால் அந்த 2வை நான் ரெண்டு வேல்யூலையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறேன். டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 2 into 3 is 6, 2 into 5 is 10. 6 minus 10 is equal to -4. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டும் -4 வந்துச்சு, செகண்ட் வேல்யூ -4. ஸோ வாட் இட் மீன்ஸ் the same value. So distributivity in rational number, multiplication over subtraction is possible. இதை நான் ஃப்ராக்ஷன் வேல்யூல நான் செக் பண்ணி பார்ப்பேன். the same 7 to 3, அதாவது 7/15, 2/15, 3/15 நான் செக் பண்ணி பார்த்தா எனக்கு ஆன்சர் சேம் வருது. அதாவது அங்கேயும் -7/225, இங்கேயும் -7/225. ஸோ ரெண்டு வேல்யூவும் சேமாக வருது. டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலுமே, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சேம் வேல்யூ வருது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கு அப்புறமும் சேம் வேல்யூ வருது. ஸோ இட் ஷோஸ் தட் ரேஷனல் நம்பரில் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஓவர் சப்ட்ராக்ஷனில் டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி சூட்டபுள் ஆகுது. ஸோ ஓகே ஃபைன், ஆல்மோஸ்ட் நம்ம 4 ப்ராப்பர்ட்டியும் பார்த்துட்டோம். என்ன 4 ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்னால் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அண்ட் இப்போ இந்த ஐடென்டிட்டி அண்ட் இன்வர்ஸ் இதை நம்ம பார்க்கலாம். ஐடென்டிட்டி நம்ம முதல்ல பார்த்துருப்போம். அடிஷன், ஐடென்டிட்டி ஆஃப் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன், ஐடென்டிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி ஆஃப் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் பார்க்கலாம். ஐடென்டிட்டினா என்ன அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அ ஐடியல் வேல்யூ. இந்த வேல்யூ நம்ம ஏதோ ஒரு நம்பரில் நம்ம ஆட் பண்ணாலோ சப்ட்ராக்ட் பண்ணாலோ எந்த ஒரு சேஞ்சும் ரிசல்ட் நம்பரு வராது. அதாவது நான் ஒரு நம்பரை இந்த நம்பரெல்லாம் ஆட் பண்ணால் சேஞ்ச் ஆகாது வேல்யூ. எல்லாருக்குமே தெரியும் எந்த நம்பர் ஆட் பண்ணால் நமக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகாதுன்னா 0. ஸோ 0 இஸ் த ஐடென்டிட்டி ஆஃப் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். இப்போ 5 அப்படின்ற வேல்யூ இருக்குது, நான் அதில் 0 ஆட் பண்ணால் எனக்கு ஆன்சர் என்ன வருது? 5 தான் வருது. தேர் இஸ் நோ சேஞ்ச். 5 அப்படிங்கிறது ஆன்சர் சேஞ்ச் ஆகலை. ஸோ 0 இஸ் த அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஐடென்டிட்டி. அதே மாதிரி 5ஓட -0 பண்ணாலும் எனக்கு ஆன்சர் 5 தான் வருது. ஸோ there is no change, வேல்யூவே இல்லை, 0. ஸோ அடிஷன் சப்ட்ராக்ஷன்ல 0 have no வேல்யூ. இப்போ இதை நான் ஃப்ராக்ஷன் வைஸ் ரேஷனல் நம்பர்ஸ்க்கும் பார்க்கலாமே. ரேஷனல், இதுவும் ரேஷனல் நம்பர் தான், இது 5ம் ரேஷனல் நம்பர் தான். நான் ஃப்ராக்ஷன் வேல்யூ வேறு ரேஷனல் நம்பர், அதாவது தட் இஸ் 1/2க்கு நான் 0 ஆட் பண்ணால் ஆன்சர் 1/2 தான் வருது. 1/2ஓட 0 மைனஸ் பண்ணாலும் எனக்கு ஆன்சர் 1/2 தான் வருது. So 0 is the identity of addition and subtraction. So 0 is the value. அப்போ என்ன அர்த்தம்? 0க்கு வேல்யூவே இல்லை. அடிஷன்லேயும் சப்ட்ராக்ஷன்லேயும் நம்ம என்ன தான் பண்ணாலும் ஒரு சேஞ்ச் ஆகலை. வேறஸ் ஐடென்டிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் பார்க்கும்போது இப்போ என்னன்னா ஒரு நம்பரை இந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் ரிசல்ட் சேம் ஆகக்கூடாது. ஐடென்டிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன், ஒரு நம்பரை நம்ம இந்த வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணாலோ டிவிஷன் பண்ணாலோ நமக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகக்கூடாது. அது என்ன நம்பர்? ஆப்வியஸ்லி 1. எக்ஸாம்பிளுக்கு 5, அதே 5ஓட என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் 5 வரும்? தட் இஸ் எவ்ரி ஒன் நோ 1. ஸோ 5 into 1 is 5. என்ன நம்பரை டிவைட் பண்ணால் 5ன்ற ஆன்சர் வரும்? 1 டிவைட் பண்ணால்தான் 5 வரும். ஸோ 1 is the identity of multiplication and division. 1 is the identity of multiplication and division. இதை நம்ம இன்னொரு ரேஷனல் நம்பரும் பார்க்கலாம். 1/2 into 1 is equal to 1/2. 1/2 divided by 1 is equal to 1/2. So overall 1 is the identity of multiplication and division. So நமக்கு என்ன தெரியும்? 0 is the identity of addition and subtraction. 1 is the identity of multiplication and division. இதை நம்ம நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இன்வர்ஸ். இன்வர்ஸில் அடிட்டிவ் இன்வர்ஸ், மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்ன்னு இருக்கு. இன்வர்ஸ் இந்த சென்ஸ் என்ன அப்படின்னா இப்போ ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பரோட எந்த நம்பர் ஆட் பண்ணால் ஐடென்டிட்டி ஆஃப் அடிஷன் கிடைக்கும்? ஐடென்டிட்டி ஆஃப் அடிஷன் என்ன? 0. இந்த நம்பரோட என்ன நம்பர் ஆட் பண்ணால் 0 கிடைக்கும்? ஆப்வியஸ்லி -5ஓட ஆட் பண்ணால் தான் நமக்கு 0 கிடைக்கும். அப்போது 5ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்ன அப்படின்னா -5. சரி, 5க்கு -5 அடிட்டிவ் இன்வர்ஸு. அப்போ -5க்கு என்ன இருக்கும் அடிட்டிவ் இன்வர்ஸு? ஆப்வியஸ்லி 5க்கு -5னா -5க்கு 5.
ஸோ ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நம்பரோட நெகட்டிவ் வேல்யூ தான் அடிட்டிவ் இன்வர்ஸ். தட் இஸ் ஏ அப்படின்ற நம்பர் இருந்துச்சுன்னா மைனஸ் ஏ தான் அடிட்டிவ் இன்வர்ஸ். தட் இஸ் மைனஸ் ஏ இஸ் த அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ. இது வந்து ரேஷனல் நம்பர் எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். இப்போ நான் வந்து 1/2 எடுத்துக்கிறேன் அப்படின்னா 1/2 அடிட்டிவ் இன்வர்ஸ் என்ன? -1/2. அப்போ -1/2 அடிட்டிவ் இன்வர்ஸ் என்ன? 1/2. ஸோ நான் ரேஷனல் நம்பர் p/q ஃபார்மேட்டில் a/b ஃபார்மேட்டில் எடுத்தாலும் a/b அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குன்னா அதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் b/a. சாரி, -a/b. ஸோ a/b -a/b. நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். அடிஷனுக்கு நான் எப்படி இன்வர்ஸ் கொண்டு வந்தனோ மல்டிப்ளிகேஷனுக்கு இன்வர்ஸ் என்ன அப்படின்னா மல்டிப்ளிகேஷனோட ஐடென்டிட்டி வர்ற மாதிரியான ஒரு நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணும். இப்போ இதோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் 1 வரும் அப்படின்னா இதோட இன்வர்ஸ், அதாவது ரெசிப்ரோக்கல் 1/5. 5ஓட இன்வர்ஸ் என்ன? மல்டிப்ளிகேஷன் இன்வர்ஸ் 1/5. தட் இஸ் ரெசிப்ரோகேட் பண்ணிடணும். 5 நம்ம 5/1 ரெப்ரசென்ட் பண்ணலாம், அதை 1/5 மாற்றிடலாம். சேம் திங் 1/5ஓட ரெசிப்ரோகேட்டிவ் இன்வர்ஸ் என்ன? 5. ஸோ ஏ அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்குன்னா அதோட ரெசிப்ரோகேட்டிவ், அதாவது மல்டிப்ளிகேஷன் இன்வர்ஸ் என்னன்னா அதோட தட் இஸ் 1/a. இதுவே a/bன்னு இருந்துச்சுன்னா அதோட இன்வர்ஸ் என்ன? b/a. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சேம் திங் வாட் ஐ ஹவ் கிவன். ஸோ 1/2 இருந்துச்சுன்னா அதோட இன்வர்ஸ் என்ன? 2/1. 1/2ஓட மல்டிப்ளிகேஷன் என்ன? இன்வர்ஸ் 1/2ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் என்ன அப்படின்னா 2/1. ஸோ a/bன்ற வேல்யூ இருந்துச்சுன்னா அதோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் b/a. ஸோ நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? அடிஷன் சப்ட்ராக்ஷனோட ஐடென்டிட்டி, மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனோட ஐடென்டிட்டி, அடிட்டிவ் இன்வர்ஸ், மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ், இது எல்லாமே பார்த்தாச்சு. ஆல்மோஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஆல் த திங்ஸ் ஓவர். ஸோ ரேஷனல் நம்பர்ஸ் என்ன பார்த்தோம்? ரேஷனல் நம்பரோட ப்ராப்பர்ட்டிஸில் 4 ப்ராப்பர்ட்டி, இன்னொரு 4 ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ரேஷனல் நம்பர் லைன்ஸில் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஒரு ரேஷனல் நம்பர் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஜென்ரலாக நம்பர் லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறது தெரியும். ரேஷனல் நம்பர்னு வரும்போது ஒரு 2 நம்பர்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு p/q ஃபார்மேட்டில் இருக்கும். 1/2, 3/5, 5/8 அப்படின்னு சொல்லி என்ன இருந்தாலும் அந்த டினாமினேட்டர் என்ன நம்பர் இருக்கோ அத்தனை ஈக்குவல் பார்ட்ஸாக நம்ம பிரிக்கணும் 0 to 1. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 1/10 அப்படின்ற ஒரு ரேஷனல் நம்பர் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் 0லேருந்து 1க்கு இடையில இருக்கிற நம்பர்ஸை 10 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரித்தா அதில் இருக்கிற ஒரு பார்ட் தான் 1/10, 2 பார்ட் 2/10. ஸோ இந்த இடத்துல 2/10 வரும். இதுவே நான் 5/10 வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ரெப்ரசன்ட் பண்ணலாம். 6/10 அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல 5, 7/10, 8/10, 9/10 and 10/10 is 1. ஸோ நான் 1 to 3 நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும் நம்பர் லைனில், அதே போல் தான் டிவிஷன் ஃபேக்டர், அதாவது டினாமினேட்டர் எவ்வளோ இருக்கோ அத்தனை பார்ட்ஸாக நம்ம பிரித்து டாமினேட்டரில் இருக்கிற நியூமரேட்டரில் இருக்கிற டினாமினேட்டரில் எத்தனை பார்ட்ஸ் இருக்கோ அத்தனை பார்ட்ஸாக பிரித்து நியூமரேட்டரில் எத்தனை பார்ட்ஸ் இருக்கோ அந்த பார்ட்டை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் நம்பர் லைனில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி. இப்போ நமக்கு 3/5 அப்படின்னு வரும்போது 5 பார்ட்ஸ் எடுத்துக்கணும், அதில் 3 பார்ட்ஸ் எடுத்துட்டா 3/5. சிம்பிள். இது நான் 10 வச்சு நான் சொல்லியிருக்கேன். இதுவே 5 வச்சுன்னா 5 பார்ட்ஸாக பிரிக்கணும். 20னா 20 பார்ட்ஸாக நம்ம பிரித்து எடுத்துக்கணும். இது 0 and 10 1க்கு நடுவில் இருக்கிற நம்பர்ஸ் நான் சொன்னேன். 0/0 and 10/10 அப்படின்னு சொல்கிறேன். இதே நான் ஃப்ராக்ஷன் டெசிமல் ஃபார்மில் சொன்னால் இந்த மாதிரி சொல்லலாம். 0.1, 0.2, 0.3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். either it may be a decimal form and a fraction form. இப்போது நான் ஒரு 2 ரேஷனல் நம்பர் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நடுவில் இன்னொரு ரேஷனல் நம்பர், அதை நான் ரெப்ரசன்ட் பண்ணுறது எப்படின்னா, இப்போ இந்த 0/10க்கும் 1/10க்கும், அதாவது 0 and 1/10க்கு நடுவில் இருக்கிற வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு இடையிலையும் நம்ம இன்னும் எவ்வளோ பார்ட்ஸ் வேணால் நம்ம பிரிக்கலாம். ஏன்னா அது எல்லாமே ரேஷனல் நம்பர்ஸ் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த 0லேருந்து 1/10 வரைக்கும் இருக்கிற நம்பரை 10 பார்ட்டாக பிரித்தேன்னா டோட்டல் 100 பார்ட்ஸ் எனக்கு இருக்கும். அந்த 100 பார்ட்ஸில் ஒரு பார்ட்டு தான் 1/100ன்னு ஆயிரும். 1/100, 2/100, 3/100, 4/100, 5/100, 6/100, 7/100, 8/100, 9/100 and 10/100. ஸோ 10/100 அப்படின்ற வேல்யூ நமக்கு கிடைக்கும். தட் இஸ் 0.1.
ஸோ ஆல்மோஸ்ட் நம்பர் லைனில் ரெப்ரசன்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 1 2 3 நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோமோ அதே பேஸ் பண்ணி டினாமினேட்டரில் இருக்கிற வேல்யூ நம்ம நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் எடுத்துக்கணும். நியூமேட்டரில் இருக்கிற நம்பர்ஸை நம்ம எத்தனை பார்ட், அந்த டோட்டல் பார்ட்டில் ஒரு பார்ட்டை நான் கன்சிடர் பண்ணி எடுக்கணும். திஸ் இஸ் வாட் நம்பர் லைன் ரெப்ரசன்டேஷன் இன் த ரேஷ்னல் நம்பர். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்துருக்கோம் ரேஷ்னல் நம்பர்ஸில்? ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரொடக்ஷன் அபவுட் நம்பர்ஸ், ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் என்ன, அதோட ஃபார்ம் எப்படி இருக்குன்றதை பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரேஷ்னல் நம்பர், நெக்ஸ்ட்டு ரேஷ்னல் நம்பர்ஸ் இன் நம்பர் லைன். ஸோ இவ்வளோதாங்க. இந்த 4 கான்செப்ட் நல்லா நம்ம தெரிஞ்சிட்டாலே ஃபஸ்ட் சாப்டர் இஸ் ஓவர். ரொம்ப சிம்பிள். இதை நம்ம நல்லா தெரிஞ்சிச்சுன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுலேருந்து, கேல்குலேஷன்லேருந்து, சம் போடுறதுலேருந்து எல்லாமே ரொம்ப ஈஸி. ஃபைன். இதை நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். ஸோ keep practicing it. So I'll meet you in next class.